இது மாடிஃபை பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் வந்து ஆர்டிஓ அப்ரோச் பண்ணேன். ஆர்டிஓ அப்ரோச் பண்ணும்போது அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு பயந்தாங்க, என்னடா இது ரேர் கேஸாக இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம தந்தது இல்லையே சொல்லிட்டு. அப்புறம் ரிப்போர்ட் எல்லாமே அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து சஜஸ்ட் பண்ணி ஃபிட்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மாடிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எல்ஆருக்கு வந்து அதுக்குமே வந்து ஓட்டி காமிச்சேன். எல்லாருக்குமே ஓட்டி காமிச்சேன். ஆமாம், என்னடா ஓட்ட முடியுது, எல்லாமே அக்சஸ் பண்ண முடியுதுன்ட்டு. அப்புறம் ஓகே எல்எல்ஆர் கொடுத்துட்டான். எல்எல்ஆர் கொடுக்கும்போதே பாதி சந்தோஷம், பா நம்ம லைசன்ஸ் வாங்கிடுவோம். ஆமாம், எல்லாமே அனலைஸ் பண்ணாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஆயிடுச்சு இந்த டெஸ்ட். ஹாஃப் டே ஆகிட்டு அப்புறம் கடைசியாக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. அவ்வளோதான் பா, ஒரு வழியா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு பார்க்கும்போது இப்போ ஒரு தாய் வந்து கருவுற்று ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா ஒரு சந்தோஷம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க சொல்லும் போது அவ்வளோ உங்களுக்கு ஒரு ரீபர்த் மாதிரி இந்த கார் கிடைச்சது. அகைன் நான் வந்து திரும்பி